விசில் அடிச்சு கூப்பிட்டாங்க. நாங்க ரெடி, நீங்க ரெடி, ஆனா நாங்க உங்களோட சேர ரெடி இல்ல அப்படின்னு. இப்ப பாமகவை திமுகவில் சேர்க்கக்கூடாது என்று திருமாவளவன் தடுத்து விட்டார் என்று சொல்கிறார். இல்லை, எங்கள் கட்சியின் நலன் கருதி நாங்கள் எடுத்த முடிவு. 2011க்கு பிறகு நாங்க ரெடி, நீங்க ரெடி, ஆனா நாங்க உங்களோட சேர ரெடி இல்ல அப்படின்னு. யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? விசில் அடிக்கிறவங்க தான். விசில் அடிச்சு கூப்பிட்டாங்க. நாங்க ரெடி. எதுக்கு? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. நாங்க சொன்னோம், எங்களாலே அதை உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கான காலம் கனியும், அதற்கான காலம் கனியும். திருமாவளவன் கணிப்பு இதுவரையில் தவறவில்லை. இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாற்றியே தீர்வோம் என்று நான் எடுத்த உறுதி, அந்த சபதம் நிறைவேறி இருக்கிறது. எதிர்காலத்தில் அதிகார பகிர்வையும் வென்றெடுக்க முடியும். ஆனால் அதற்கான காலம் இப்போது இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இப்ப பாமகவை திமுகவில் சேர்க்கக்கூடாது என்று திருமாவளவன் தடுத்து விட்டார் என்று சொல்கிறார். இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. திமுகவுக்கு அப்படி நெருக்கடி கொடுக்க, கெடுபிடி செய்ய ஒருபோதும் நான் எண்ணியதில்லை. எங்கள் கட்சியின் நலன் கருதி நாங்கள் எடுத்த முடிவு. 2011க்கு பிறகு தருமபுரியிலே நடந்த நாயக்கன் கொட்டாய் நத்தம் சூறையாடலுக்கு பிறகு, தீ வைப்புக்கு பிறகு அவர்கள் கையாண்ட சோசியல் என்ஜினியரிங் என்கிற நிலைப்பாடுதான் தலித் அல்லாதார் இயக்கம் கண்ட அந்த நிலைப்பாடுதான். பெரியார் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். பார்ப்பனர் அல்லாத எல்லோரும் வாருங்கள் ஒன்று சேருவோம் என்றார் பெரியார். ஆனால் இவர்கள் தலித் அல்லாதவர்கள் எல்லோரும் ஒன்று சேருவோம் வாருங்கள் என்றார். இங்கேதான் நமக்கு அதிர்ச்சியாக உள்ளது. பெரியார் பெயரில் இயக்கம் கண்டவர்கள் தலித்தை எதிர்த்து பிற சாதிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கிற ஒரு அரசியல், அதுதான் சோசியல் இன்ஜினியரிங். இந்தியா முழுவதும் முஸ்லீம் அல்லாத, கிறிஸ்தவர் அல்லாத பிற சமூகங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற முயற்சி பிஜேபி செய்கிறது. அது அவர்களின் பார்வையில் சோசியல் இன்ஜினியரிங். அதே சோசியல் என்ஜினியரிங் என்கிற இது ஆங்கில சொல். இது சமூக பிரிவினைக்கான ஒரு அரசியல் உத்தி.